வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமை மிகு, ஆற்றல் மிகு, பெற்றோர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கின்ற என் இதயம் கவர்ந்த மாணவ தங்கங்களே, சிங்கங்களே, இப்பொழுது நாம் டெம்பஸ்ட் என்ற ஷேக்ஸ்பியருடைய டிராமாவை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எந்த காட்சியிலே நின்றிருக்கிறோம்? ஃபெர்டினாண்டும் மிராண்டாவும் நேசிக்கின்ற அவங்களுடைய உரையாடல்களை தந்தையான பிராஸ்பரோ கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த ஸ்பாட்டில் வரார். அந்த எப்பயுமே டாடி வரார் சொல்லக்குள்ள ஒரு பயம் ஏற்படும். இப்போ வந்தவுடனே அவர் சைக்கலாஜிக்கலாக தெரிஞ்சுட்டு சொல்கிறாரு, ஃபியர் நத்திங் மை சைல்ட், பயம் வேணாம், ஃபியர் நத்திங், பயமே தேவையில்லை மை சைல்ட், செட் ஹி, ஐ ஹவ் ஓவர் ஹியர்டு, நான் கேட்டிருக்கேன். ஓவர் ஹியர்டுனா கண்ணுக்கு அவங்களுக்கு மறைஞ்சிருந்து கேட்கறது. ஓவர் ஹியர்டு அண்ட் அப்ரூவ், ஒத்துக்கொள்கிறேன். அப்ரூவ்னா ஒத்துக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுது. ஓகே ஓகே. அப்ரூவ் ஆஃப் ஆல், எல்லாவற்றையும் ஒற்றுக்கொள்கிறேன். யூ ஹவ் செட், நீ சொன்ன எல்லாவற்றையும் நான் ஒற்றுக்கொள்கிறேன். அண்ட் ஃபெர்டினாண்ட், இஃப் ஐ ஹவ் டு சிவியர்லி யூஸ்டு யூ, நான் உன்னை சிவியராக பயன்படுத்தியிருந்தாலும், கடுமையாக பயன்படுத்தியிருந்தாலும், ஐ வில் மேக் யூ ரிச் அமன்ஸ், நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்று, அதாவது காம்பன்சேஷன். அமன்ஸ் மீன்ஸ் காம்பன்சேஷன், ஒரு பெரிய மாற்றை உனக்கு நான் தரப்போகிறேன். அது என்னன்னா, பை கிவிங் யூ மை டாட்டர். நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி தான் தெரியும், நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன், டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்டேன், உனக்கு பரிசு இந்த என் மகள் அப்படின்னு கொடுக்குறேன். அந்த காலத்து அரசர்லாம் என்னது, பெரிய பேர் கண்டா என் மகளையே பரிசாக அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிவிங், பை கிவிங், கொடுப்பதால, யூ மை டாட்டர், ஆல் யுவர் வெக்ஸேஷன் வேர், வெக்ஸேஷன் அதிருப்தி ஆதல், வெக்ஸேஷன் அதிருப்தி ஆதல், யுவர் வெக்ஸேஷன் வேர், நிறைய அதிருப்திகள் இருந்தாலும், பட் ட்ரையல்ஸ் ஆஃப் யுவர் லவ், உன்னுடைய அன்பு, காதல், அந்த போட்டியில், ட்ரையல்ஸ் செக்கப்பில், அந்த செக்கப்பில் யூ ஹவ் நோபலி ஸ்டுட் டு த டெஸ்ட், நீ நோபலி, சிறந்த அளவில், நோபலி மிகச்சிறந்த அளவு, நோபல் பிரைஸ் சொல்லுவாங்க, நோபலி ஸ்டுட் த டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் நீ நின்றுட்ட, நிறைய பேர் ஊந்துருவான் டெஸ்ட்டில், இந்த டெஸ்ட்டில் நீ நின்றுட்ட. தென் ஆஸ் மை கிஃப்ட், அதற்கு பரிசு, டேக் மை டாட்டர், என் டாட்டரை நீ எடுத்துக்கோ, என் பெண்ணை நீ கட்டிக்கோ அப்படின்ட்டான். when Prospero left them, Prospero அவங்களை விட்டுட்டு போறார். he called his spirit Ariel, you know the Ariel, தெரியும், இவருடைய சர்வெண்ட்டு, சீஃப் ஸ்பிரிட்டு, அந்த ஸ்பிரிட்டை, அந்த தலைமை ஆவியை கூப்பிடுறார். he called his spirit Ariel, அவங்கள விட்டுட்டு போய் அதை கூப்பிடுறார். who quickly appeared before him, கேட்ட உடனே டப்புன்னு வந்து நிற்கும். அதான் ஸ்பிரிட்டு. இல்லை நாம் கூட்டம் எங்கள் காரில் ஏறி வரணும், பஸ்ஸில் ஏறி வரணும், இல்லை நடந்து வரணும், ஓடி வரணும், அதில் நாம் கூட்ட உடனே டகார்னு வந்து நிற்கும். அப்போ எதிர்க்கு வந்து நிற்கிது. eager to relate what he had done with Prospero brother, அப்போ அப்பயே நிற்கிது. eager to relate, அதை சொல்வதற்கு ஆர்வமாக இருக்கிறது. டு ரிலேட் வாட் ஹி ஹேட் டன் த பிராஸ்பரோ பிரதர், அந்த பிராஸ்பரோ பிரதரை என்ன செய்திருக்கிறது, அண்ட் த கிங் ஆஃப் நேபிள்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை கூப்பிட்றார். ஏரியல் செட்டு, ஏரியல் சொல்லுது, யாரை பற்றி விசாரிக்கிறதா கூப்பிடுது, பிராஸ்பரோடைய பிரதர், அந்த கன்னிங் ஃபெலோ, அதுக்கப்புறம் கன்னிங்க்கு சப்போர்ட் பண்ணானே நேபிள்ஸ்,
Ariel said, he had left them almost out of our sense with fear. அது சொல்லுது ஏரியல், நம்ம ஸ்பிரிட் சொல்றாரு, he had left them, நான் அவனை விட்டுட்டேன், almost out of their senses, அவங்களுடைய உணர்வு இல்லாத நிலைமைக்கு கொண்டு போய்விட்டேன். அவுட் ஆஃப்னா வெளியில, சென்ஸ் உணர்வு இல்லாத நிலையில் அவங்க இருக்காங்க. வித் ஃபியர், பயத்தோட இருக்கிறாங்க. அட் த ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ், ஒரு வித்தியாசமான செயல்கள், காரியங்கள். he had caused them to see and hear, அவங்க அதுக்கு he had caused them to see and hear, அவங்க ஏதோ பார்த்துக்கின்னு காதால கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றோம்? when fatigued with wandering about, களைப்புல, fatigued means களைப்புல, எங்க பார்த்தாலும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. the famished for the want of food, அகோர famished means ஃபெமின்னு சொல்லுவாங்க, அதாவது வறுமை அப்படி சொல்றது, அதாவது பசியால் வாடுறது. ஃபார் வாண்ட் ஆஃப் ஃபுட்டு, சோறு வேணும் சோறு வேணும் சோறு வேணும்னு பசியில் அலைகிறான். ஒரு பெரிய கிங்கு சாப்பாடு வேணும்னு அலைய வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு. he had suddenly set before them a delicious banquet. அப்படி தேடுகின்ற பொழுது இந்த 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 ஏரியில் என்ன பண்ணுது? he had suddenly set, சடன்லினா திடீரென்று, செட்டுனா அமைக்கிறது, திடீரென்று அமைக்கிறது. பிஃபோர் தம், அவங்களுக்கு முன்னால a delicious banquet. பேன்கேட்னா விருந்து, பார்ட்டி. பேன்கேட்னா விருந்து, ஒரு பெரிய விருந்த. டெலிசியஸ்னா சிறப்பு மிக்க, டெலிசியஸ் சிறப்பு மிக்க ஒரு விருந்த அவங்களுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி மாயஜாலத்தில் உண்டாக்குது. அப்படியே பெரிய டேபிள் சேரு, அது ஃபுல்லாக துணி போட்டிருக்கும், அதில் எல்லா விதமான உணவு எல்லாத்தையும் வச்சிருக்கு. அதான் டெலிஜியஸ், டெலிஜியஸ் பேன்குவேட். அண்ட் தென் ஜஸ்ட் தேவர் கோயிங் டு ஈட், அதற்கு பிறகு அந்த உணவெல்லாம் வச்சுட்டு அவங்க உட்காந்து சாப்பிட போகிறாங்க. அண்டு ஜஸ்ட் ஆஸ் தே வேர் கோயிங் டு ஈட், சாப்பிட போகும்போது he appeared visible before them in the shape of harpy. அவர் அங்கே தோன்றுகிறார். யார் இந்த ஆளு? appeared visible, விசிபிளா காட்சியாக. எப்படின்னா them in sharp shape of the harpy, ஒரு ஓசையோட சவுண்டு, அவங்களுக்கு வர சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சவுண்டோட தோன்றாங்க. வெரசியஸ் மொனஸ்டர் வித் விங்ஸ், அப்போ ஒரு ஆற்றல் மிக்க வெரசியஸ் மொனஸ்டர் வித் விங்ஸ், இறக்கைகளோட, மொனஸ்டர்ஸ் மிகப்பெரிய இறக்கைகளோட. த ஃபீஸ்ட் வேனிஷ்ட் அவே, டேபிள் ஃபுட்டு எல்லாமே ரெக்கையோட பறந்து போயிடுது வெளியே. சாப்பிடணும் போகிறானுங்க, அவைகளாம் ரெக்கை முளைச்சி போகிற மாதிரி போயிடுது. அவ்வளோ ஏமாந்துட்டானுங்க சாப்பாடை பார்த்து. தென் டு தேர் அட்டர் அமேஸ்மெண்ட், எல்லாரும் ஆச்சா அமேஸ்மெண்ட்னா ஆச்சரியப்பட்டு சொல்கிறது, அட்டர்னா உச்சரிக்கிறது, ஆன். தி சீமிங் ஹார்ப்பு ஸ்போக் டு தம், அவரிடம் அந்த ஹார்ப்புன்னா வீணையின் ஓசை மாதிரி சத்தம், அந்த சத்தம் அவங்ககிட்ட பேசினது. ரிமைண்டிங் தம் ஆஃப் தர் குரியல்டி இன் டிரைவிங் ப்ராஸ்பரோ ஃப்ரம் ஹிஸ் டியூக்டம். அந்த இசையானது எப்படின்னா பண்ணுச்சுன்னா, டியூக்டம்னா அரசாட்சி, அவர் ப்ராஸ்பரோவிடம் அரசாட்சியில் இருந்து ப்ராஸ்பரோவை டிரைவிங் வெளியே அனுப்புவது கொடுமையான குரியல்டி என்பதை அந்த சூழ்நிலை காட்டியது. அநியாயமாக நீங்கள் பண்ணிட்டீங்கடா, ப்ராஸ்பரோ தீன்பை எட்ட போட்டீங்க அப்படின்ற விஷயத்தை உணர்த்துகிற விஷயமாக அந்த நிகழ்ச்சி இருந்தது. அண்ட் லிவிங் ஹிம் அண்ட் இன்ஃபேண்ட் டாட்டர், அதோடு இல்லாமல் அவனை அனுப்பிச்சிட்டீங்க. லிவிங் ஹிம் அண்ட் த இன்ஃபேண்ட் டாட்டர், குழந்தையாக இருந்தா டு ப்ரீஷ் இன் த ஷீ,
செத்து போகட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் அலைய விட்டுட்டீங்க. சேயிங் தட், அதை சொல்லிட்டு ஃபார் திஸ் காஸ், அந்த காரணம் தான் த டெரர்ஸ் வாஸ் சஃபர்ட், இந்த பயங்கரம் நிகழ்கிறது. டு அஃப்ளிக்ட் தம், அவர்களை பாதிக்க வைக்கிறது. அவர்கள் செய்கின்ற பாவமானது அவன் பிராஸ்பரோவுக்கு கொடுத்த தண்டனையானதுக்கு விடை பதில் இங்கே தரப்படுகிறது. பசியால் அலைய வைத்து பிள்ளை இறந்து விட்டான் என்ற பரிதவிக்கை உருவாக்கிவிட்டு இப்போ அந்த ஒரு பெரிய விருந்தை உருவாக்கி சாப்பிட போகிற நேரத்தில் அந்த விருந்தெல்லாம் பறந்து ஓடிவிடுது. ஓகே, த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்டு ஆண்டனி த ஃபால்ஸ் பிரதர். ஆண்டனி என்பது அந்த நேபிள்ஸ் கூட ஹெல்ப் பண்ணானே அவங்க பிரதருக்கு, அவனையும் ஆண்டோனியா ஃபால்ஸ் பிரதர், பொய்யான, ஃபால்ஸ் என்றால் பொய்யான, ஃபால்ஸ் ட்ரூ, அவங்க ரிப்பண்டட் இஸ் த இன்ஜஸ்டிஸ், ரிப்பண்டட் உணர ஆரம்பித்தார்கள். த இன்ஜஸ்டிஸ், அநீதியை. they had done to Prospero. பிராஸ்பரோவுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் முன்னாடியே செய்திருந்த அநீதியை அவர்கள் உணர்ந்தார்கள். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத உணர்ந்தார்கள். தென் உணர்ந்துட்டாங்கல்ல, தென் சொல்றார் பிரிங் தம் ஹியர், அவங்களை இங்கே இட்டுனுவோம். ஏரியல் செட் பிராஸ்பரோ, உணர வச்சுட்டே இல்லை, அவங்களை இட்டுனுவான் அப்படின்னு பிராஸ்பரோ சொல்றார். ஏரியல் soon returned with King Antony. உடனே ஏரியல் என்ன செய்து சீக்கிரம் போயிட்டு உடனே செகண்ட் நடக்குது இந்த வேலைலாம். The Ariel returned with King Antony. King Antony இட்டுன்னு வருது. அண்ட் ஓல்டு கன்சலோ ஹெல்ப் பண்ணானே அவனு இட்டுன்னு வருது. திஸ் கன்சலோ வாஸ் த சேம். இந்த கன்சலோ அப்படியே இருந்தான். who had kindly provided அவன்தான் had kindly provided, அளித்து இருந்தான். ப்ரொவைடுனா அளித்திருத்தல். அவன் எதை பிராஸ்பரோ த ஃபார்மலி வித் புக்ஸ், அருமையான புத்தகங்களை கொடுத்திருந்தான். அண்ட் ப்ரொவிஷன்ஸ், உணவு சாப்பாடுகளை கொடுத்திருந்தான். when his wicked brother left him, சூழ்ச்சிக்கார when his wicked சூழ்ச்சியான பிரதரானது left him கைவிட்ட பிறகு கோல்சலோ கைவிடலை. as he thought to perish in the open boat in the sea, அவன் நினச்சிக்கிட்டான் இந்த ஓப்பன் போட்டில் அவங்க செத்துருவாங்க நினச்சிருந்தான் அந்த ஹெல்ப் பண்ணான். தென் கிரீஃப், கிரீஃப் மீன்ஸ் துன்பம். கிரீஃப் அண்ட் டெரர், பயங்கரம். had so stupefied their sense, அந்த பயங்கரமும் அந்த துன்பமும் had பெற்றிருந்தார்கள், துன்பம் பெற்றிருந்தது. had stupefied their sense, அவங்களுடைய உணர்வுகளை முட்டாள்தனமாக ஆக்கியிருந்தது, முட்டாள்தனமாக சிந்திக்க வைத்தது. that they did not know Prospero, ஆனால் அவர்களுக்கு பிராஸ்பரோ தெரியாது. he first discovered himself to good old Cancel. he first discovered, கண்டுபிடிச்சார், himself, அவரே கண்டுபிடித்தார், to good old Cancelo, கன்சலோவை பார்த்து கண்டுபிடிக்கிறார். calling him the preserves of life, அவருடைய வாழ்க்கையை திரும்ப கொடுப்பதற்காக அவனை கன்சலான் கூப்பிடுறாரு. and then his brother the king knew that, தெரிந்து கொள்கிறார்கள், பிரதரும் அந்த கிங்கும் நியூ தெரிந்து கொள்கிறார்கள் that he was injured Prospero, அவர்கள் பிராஸ்பரோவை காயப்படுத்தி விட்டோம் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். ஆண்டனியா with tears, ஆண்டனியா அழறான் with tears and sad words of sorrow, துன்பமான வார்த்தைகளால் சொல்றான். ட்ரூ repentance, உண்மையாகவே மனம் திருந்தி. implore means demand, கேட்குறான். implode is brother forgiveness, அண்ணா மன்னிச்சிருங்க. பிரதருடைய forgivenessனா மன்னிப்பு, மன்னிப்பை யாசிக்கிறான்.
அண்ணா மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு கேட்குறான். அண்ட் அப்போன் their engaging to restore to his upon their engaging restore his wisdom dukedom the அரசாட்சியை உங்ககிட்ட திரும்ப ஒப்படைச்சிட்றேன் நான் அப்படின்னு சொல்கிறான். he said to the king of Naples அவன் சொல்கிறான், I have a gift in store for you too. உடனே பிராஸ்பரா சொல்கிறாப்புல, உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அது ஸ்டோரில் வச்சுருக்கேன், ரூமில் வா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஷோவுடு ஹிம், அவனுக்கு காட்டுகிறது எது? அந்த ஸ்டோர் ரூம் காட்டுகிறது. ஹிஸ் ஃபெர்டினாண்ட், அவனுடைய ஃபெர்டினாண்ட் மகனானவன் பிளேயிங் செஸ் விளையாடிட்டு இருக்கான் வித் மிராண்டா. அந்த காட்சியை பார்க்குறான். மகன் இறந்து விட்டானே நினச்சினுக்கிறான். இப்போ தான் தெரியுது மகன் விளையாடிட்டு இருக்கான். என்ன விளையாடிட்டு இருக்கான்? செஸ் விளையாடிட்டு இருக்கான். யார் கூட விளையாடிட்டு இருக்கான்? மிராண்டா கூட விளையாடிட்டு இருக்கான். நத்திங் டு எக்ஸீட் ஜாய் ஆஃப் த ஃபாதர். இந்த இடத்துல வார்த்தையை போடுறவர், நத்திங் டு எக்ஸீட்னு மிஞ்சுவது. த ஜாய் ஆஃப் ஃபாதர், இதை விட அப்பாவுக்கு மிஞ்சுறது ஒன்றுமே இல்லை. இதை விட அப்பாவுக்கு மிஞ்சுறது, பையன் உயிரோட பார்க்குறாரு, அதை விட பெரிய விஷயம். த சன் அட் அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங், மகனை எதிர்பாராமல் சந்திக்கிறார். ஃபார் தே ஈச் தாட் த அதர் ட்ரான் இன் த ஸ்ட்ராம். ஃபார் த ஈச் தாட், ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே, அதர் ட்ரான்ட் இன் த ஸ்ட்ராம், புயலிலே நாம் மூழ்கி விட்டோம் என்று நினைத்திருந்த நிலையிலே அவங்கள இப்போ பார்க்குறாங்க. த கிங் ஆஃப் நேபிள்ஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் much astonished at the beauty of excellent graces of the young Miranda as his son had been. The king of Naples, நேபிள்ஸுடைய கிங்கு was almost, கிட்டத்தட்ட much astonished, ரொம்ப ஆச்சரியப்பட்டான், அப்படியே திகைக்கிறான், திக்குமுக்காடிட்டான்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி. அட் த பியூட்டி, அழகான, அண்ட் எக்ஸலண்ட் கிரேசஸ், சிறப்பு அழகுல எக்ஸலண்ட் கிரேசஸ், ரொம்ப மென்மையாக அழகாக இருக்கிற த யங் மிராண்டா ஆஸ் ஹிஸ் சன் ஹேட் பீன். சன்னு, என் பையன் வச்சிருக்கா, ஒரு அழகான பொண்ணை வச்சிருக்கிறாயா அப்படின்னு பார்த்து அவனுக்கு இன்னும் சந்தோஷம். பையனே இல்லைன்னு நினச்சான், பையனும் கிடச்சிட்டான். பையன் கூட ஒரு அழகான தேவதை இருக்கு. அப்போ who is this maid? யார் இந்த கன்னி பெண்? said he, அவன் சொல்கிறான், she is the daughter of Prospero. இவள் பிராஸ்பராவுடைய மகள். who is the famous Duke of Milan? மிலானுடைய ஃபேமஸ் டியூக்காக இருக்கிற பிராஸ்பராவுடைய மகள். ஆஃப் ஹூஸ் renown I have heard so much. whose renowned, அவனுடைய புகழெல்லாம் I have heard so much but never saw him till now. ஆனால் அவனுடைய புகழையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இதுவரையிலும், ஆனால் நான் நேரடியாக பார்த்ததில்லை. I have heard so much but never saw him till now. இதுவரை நான் பார்க்கல. of him I have received a new life. நான் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுவிட்டேன். he has made himself to me second father. அவர் ரெண்டாவது அப்பாவா உருவாயிட்டார். giving this dear lady, இந்த அழகான அன்புக்குரிய பெண்ணை கொடுத்து ரெண்டாவது தந்தையாக ஆயிட்டார் அவர். ஏன் நான் பிள்ளையை பெற்றேன், பொண்ணை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து உருவாக்கிட்டார் அவர். செட் ஃபெர்டினாண்ட் இப்படி சொல்கிறான். இந்த ஷீ இஸ் டாட்டர் ஆஃப் பிராஸ்பரோ, இவ தான் பிராஸ்பரோடைய மக, பெரிய ஃபேமஸான கிங்குடி. இதெல்லாம் யார் சொல்கிறது? செட் ஃபெர்டினாண்ட் சொல்கிறான். நோ மோர் ஆஃப் தட் செட் பிராஸ்பரோ. சரி, இனிமேல் வேறு ஒன்றும் தேவையில்லை, வேறு ஒன்றும் பிரச்சனை விட்டுடு. நோ மோர் ஆஃப் தட். லெட் அஸ் நாட் ரிமெம்பர் அவர் ட்ரபிள்ஸ் பாஸ்ட். லெட் அஸ், நாம் விட்டுருவோம். நாட் ரிமெம்பர், நினைக்க வேண்டாம்.
அவர் டபுள் பாஸ்ட், முன்னாடி பின்னாடி பாஸ்டில் நடந்த நிகழ்ச்சி எதுவுமே நம்ம மனசில் வச்சுக்க வேண்டாம். சின்ஸ் தே ஸோ ஹாப்பிலி ஹாவ் எண்டட், காரணம் தே ஸோ ஹாப்பிலி ஹாவ் எண்டட், மகிழ்ச்சியாக எல்லாம் முடிந்து விட்டது, சோகமாக முடியவில்லை, மகிழ்ச்சியாக முடிந்து விட்டது. ஆகவே பழசாக நடந்த ஆண்டோனியா செய்த தவறுகளும், கிங் ஆஃப் மிலான் செய்த தவறுகளையும், நெப்பல்ஸ் செஞ்ச தவறுகளையும் விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பெருந்தன்மையோட. அண்ட் தென் ப்ராஸ்பரோ எம்ப்ரேஸ்டு ஹிஸ் பிரதர். பாருங்கள் எவ்வளோ ஜென்டில்மேன் பாரு. உடனே பிரதரை போய் கட்டி பிடிக்கிறான். அகைன் அஷ்யூர்டு ஹிம் இஸ் ஃபர்கிவ்னஸ், நான் உன்னை மன்னித்து விட்டேன் தம்பி, நான் உன்னை மன்னித்து விட்டேன் அப்படி சொல்லலாம். ப்ராஸ்பரோ நவ் டோல்டு தம், ப்ராஸ்பரோ சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, தட் தர் ஷிப் வாஸ் சேஃப் இன் த ஹார்பர், கப்பல் பாதுகாப்பாக இருக்குது உடையில. அண்ட் த sailors ஆல் ஆன் த போர்டு தேர், sailors அந்த மாலுமிகள்லாம் அதில் தான் இருக்காங்க. தட் he and his daughter would accompany them home the next morning. அவனும் தன்னுடைய பிள்ளைகள் பொண்ணும் காலையில் மறுநாள் காலையில் மார்னிங் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் ப்ராஸ்பரோ லெஃப்ட் த ஐலண்ட், கிளம்புறோன்னு சொல்லிட்ட பிறகு அடுத்த ஸ்டோரியில் வரோம். பிஃபோர் ப்ராஸ்பரோ லெஃப்ட் த ஐலண்ட், ஐலண்டை விட்டு புறப்படுகின்ற போது he dismissed ஏரியல் ஃப்ரம் ஹிஸ் சர்வீஸ். அவன் இனிமேல் நீ செஞ்ச தூண்டெல்லாம் போதும் எனக்கு அப்படின்னு சர்வீஸ் யாரை கூட்டு, ஏரியலை கூட்டு, உனக்கு சுதந்திரம், உன்னை இனிமேல் என்கிட்ட அடிமையாக இருக்க தேவையில்லை, நீ போய் ஜாலியாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு விடுதலை கொடுத்துருக்காரு. அதான் அப்போ he dismissed ஏரியல் ஃப்ரம் ஹிஸ் சர்வீஸ் டு த கிரேட் ஜாய் ஆஃப் த லைவ்லி லிட்டில் ஸ்பிரிட். அது பெரிய மகிழ்ச்சியாக அந்த ஸ்பிரிட்டுக்கு இருந்தது. இப்படியாக இந்த கதையானது மகிழ்ச்சிகரமாக முடிகிறது. ஓகேவா? கதையை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க. எவ்வளோ பெரிய ப்ராஸ்பரோவை தான் என்று கற்பனை செய்து கொண்டு வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு அருமையான கதை. ஓகே, படித்து புரிஞ்சுங்க. திரும்ப ஆன்லைனில் கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஏதாவது புரியாமல் இருந்தால் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஓகே, வெல்கம் ராஜா. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ, மை டியர் சில்ட்ரன்.